வணக்கம் and welcome to my companion channel. இந்த வீடியோல நம்ம class 7 worksheet number 14 பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம bell icon click பண்ணிக்கோங்க. வாங்க worksheet number 14 பார்க்கலாம். Roman number 1, read the following paragraph and answer the question given below அப்படினு கொடுத்திருக்காங்க. First நம்ம இந்த paragraph read பண்ணி பார்க்கணும். Pass it out. Who had now rejoined his master made an unhappy face as he thought of his magnificent Indian shoes. Happily, he too had been looking about him and after a moment's hesitation said, Monsieur, I think I have found a means of conveyance. What an elephant! An elephant that belongs to an Indian who lives but 100 steps from here. Keone, this was the name of the animal, could doubtless travel rapidly for a long time and in the absence of any other means of transport, Mrs. Fogg resolved to hire him அப்படினு கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. Why did Mr. Fogg resolve to hire an elephant as a means of conveyance? இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைனில் நமக்கு ஆன்சர் இதுக்கான ஆன்சர் இருக்குது. an elephant that அதாவது क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா மிஸ்டர் ஃபாக் வந்து எலஃபண்ட்டை எதுக்காக வாடகைக்கு எடுக்கிறாரு, அதாவது மீன்ஸ் ஆஃப் கன்வேயன்ஸாக எதுக்கு எடுக்கிறாருன்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஆன்சர் இருக்குது. ஹூ லிவ்ஸ் பட் 100 ஸ்டெப்ஸ் ஃப்ரம் யா குட் டவுட்லெஸ் ட்ராவல் ரேப்பிட்லி ஃபார் அ லாங் டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். இப்போ நம்ம ஒய் அப்படின்ற ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா மிஸ்டர் ஃபாக், அடுத்தது இங்கே டிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, டிட் அப்படின்றதுனால இங்கே இருக்கக்கூடிய வேர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸில் கன்வெர்ட் பண்ணணும். ரிசால்வ் அப்படிங்கிறது ரிசால்வ்ட் அப்படின்றது ஆகும். டு ஹையர் அதுக்கப்புறம் கொஷின் இருக்கிறது அப்படியே எழுதணும். அண்ட் எலஃபண்ட் ஆஸ் அ மீன்ஸ் ஆஃப் கன்வேயன்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஒய் அப்படிங்கிற கொஷின் கேட்டிருந்தா நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஒரு வேர்ட் பிகாஸ். பிகாஸ் இட் traveled rapidly for a long time. ரோமன் நம்பர் 2 சேம் பேராகிராஃப் கொடுத்து ஆன்சர்ஸ் கேட்டிருக்காங்க. பட் இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற பேராகிராஃப் ஆல்ரெடி புக்கில் இருக்கிறது, பட் செகண்டில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் வந்து புதுசாக இருக்குது, அன்னோன் பேராகிராஃப்னு சொல்லுவோம். டியூரிங் த நைட் த ட்ரெயின் லெஃப்ட் த மவுண்டன்ஸ் பிஹைண்ட் அண்ட் பாஸ்ட் நாசிக் அண்ட் த நெக்ஸ்ட் டே ப்ரொசீடட் ஓவர் த ஃப்ளாட் வெல் கல்டிவேட்டட் கண்ட்ரி ஆஃப் த காந்தேஷ் with its straggling villages above which rose the tower of temples. This fertile territory is watered by many small rivers and clear streams, mostly tributaries of the Godavari அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Question, why is the country of the Kandesh fertile? இப்போ ரெண்டு கொஷின்லேயுமே பார்த்தா why அப்படின்ற ஒரு கொஷின். why அப்படின்னா ஏன் அப்படின்றது, இதுலேயும் அதே தான் நம்ம எழுத போகிறோம். The country of the காந்தேஷ், இங்கே இஸ் இருக்கிறதுனால நம்ம இதுலேயும் இஸ் அப்படிங்கிறது போட்டுக்கிறோம். இஸ் ஃபர்டைல். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, ஒய் அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்துச்சுன்னா பிகாஸ் அப்படிங்கிற வேர்ட் ஆட் பண்ணணும். பிகாஸ் இங்கே இருக்குது ஆன்சர். இட் இஸ் வாட்டர்ட் பை மெனி ரிவர்ஸ் அண்ட் கிளியர் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இட் இஸ் வாட்டர்ட் பை many small rivers and clear streams அதுக்கப்புறம் mostly tributaries of the Godavari. That's all. இப்போ ரெண்டு கொஷினுமே எந்த பேசிஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு கொஷின் ஒய் அப்படின்ற ஒரு கொஷின் கேட்டால் எப்படி நம்ம ஆன்சர் வந்து
ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்ற கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. Roman number 3, question number 3, pick out a suitable affix and coin new words for the root word given in the table below and write them in the blanks அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ப்ரிஃபிக்ஸஸ் அப்படின்னா வந்து வேர்டுக்கு முன்னாடி ஆட் பண்ணணும், சஃபிக்ஸ் அப்படின்னா வேர்டுக்கு பின்னாடி ஆட் பண்ணணும். திஸ் இஸ் த ரூல். அஃபிக்ஸஸ் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூட் வேர்ட் கொடுத்துருக்காங்க. அஃபிக்ஸ்னால் ப்ரிஃபிக்ஸாகவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், சஃபிக்ஸாகவும் ஆட் பண்ணிக்கலாம், ரெண்டில் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஒன் லீகல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எங்கெங்கே எல்லில் ஒரு வேர்டு ஆரம்பிக்குதோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ணக்கூடியது ஐஎல் ஆட் பண்ணணும். ஸோ லீகல், இல்லீகல். உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் ஸ்பேஸ் இருக்குது, ஆன்சர்ஸ் எழுதிருக்கு. பட் நான் இங்கே எழுதுகிறேன், உங்களுக்கு புரியணுன்றக்காக பக்கத்துலேயே எழுதுகிறேன். ஹெசிடேட் அப்படின்றது வந்து முன்னாடி நம்ம எதுவுமே ஆட் பண்ண முடியாது. ஸோ ஹெசிடேஷன். இப்போது ஒரு சென்டென்ஸ் வேர்டில் வந்து ION ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேர்டில் இ அப்படின்ற ஒரு லெட்டரில் முடிஞ்சிருந்ததுன்னா அந்த இ வந்து நம்ம எடுத்துடுறோம். திஸ் இஸ் த ரூல். அதனால தான் இங்கே வந்து டி மட்டும் போட்டிருக்கோம். ஹெசிடேஷன். தென் கம்ஃபர்டபுள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே அன் இருக்குது இல்லையா, இதை நம்ம சேர்த்து எழுதிக்கலாம். அன்கம்ஃபர்டபுள். தென் ஹேபிட்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹேபிட்டன்ஸ் அப்படின்றதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஹேபிட்டன்ஸ் இங்கே எழுதுகிறேன். தென் ரைட் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது, இதுக்கான ஆன்சர் ரீரைட். ஓகே, லீகல், இல்லீகல், ஹெசிடேஷன், கம்ஃபர்டபுள், அன்கம்ஃபர்டபுள், ஹேபிட்டன்ஸ், இன்ஹேபிட்டன்ஸ், ரைட், ரீரைட். ஓகே, going to see the next page. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸில் அந்த 5 கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸையும் எடுத்து எழுதிக்கோங்க. தென் Roman number 4, pick out the suitable words or phrases from the clue box and write them with the signs given அப்படின்னு இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு ஒன் ஒரு காஃபி கப் இருக்க மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பேகேஜ், ரெயில் ரோட் கிராசிங், ஃப்ளைட் டிபார்ச்சர், கஃபெட்டேரியா, ஃப்ளைட் அரைவல் அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு ஒனுக்கு வந்து நம்மளுக்கு கஃபெட்டேரியா. ஒன்றுக்கும் மீனிங் பாருங்கள். பேக்கேஜ்னால் லக்கேஜ், ரெயில் ரோட் கிராசிங் என்னென்னு தெரியும் உங்களுக்கு. ட்ரெயின் ரோடு வந்து ரயில்வே வந்து ரோடு க்ராஸ் ஆகுது, ஸோ அது க்ராஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிக்சர்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இதில் சிம்பிள்ஸ் இருக்குது. இந்த சிம்பிள்ஸை வந்து இதில் நம்ம மேட்ச் பண்ணணும். ஃப்ளைட் டிபார்ச்சர் அப்படின்னா ஃப்ளைட் வந்து டிபார்ச்சர் ஆகுது, அதாவது ஃப்ளைட் வந்து ஏர்போர்ட்டை விட்டு போகுது. கஃபெட்டேரியா அப்படின்னா காஃபி ஷாப். ஃப்ளைட் அரைவல்னால் ஃப்ளைட் வந்து ஸ்டேஷன், அதாவது என்ன சொல்கிறதுனா ஏர்போர்ட்குள்ளே வருது. ஓகே, ஸோ பேகேஜ் அப்படின்றது வந்து ஃபஸ்ட் ஒன் இங்கே இருக்குது நம்மளுக்கு. ஓகே, இப்போ நம்ம எப்படி இதை மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னா காஃபி இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, கஃபெட்டேரியா அப்படின்றதுக்கு காஃபி. ஸோ இந்த பிக்சர் 1க்கு இங்கே. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் மேலேருந்து கீழே உள்ளே என்ட்ராகுது, ஸோ ஃப்ளைட் அரைவல். தேர்ட் ஒன் ரெயில் ரோட் கிராசிங். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து டிபார்ச்சர் ஆகுது. அண்ட் ஃபிஃப்த் ஒன் பேகேஜ். ஓகே, இப்போ நீங்கள் இங்கே எடுத்து எழுதணும். கஃபெட்டேரியா, ஃப்ளைட் அரைவல், ரயில் ரோட் கிராசிங், ஃப்ளைட் டிபார்ச்சர், பேகேஜ். தட்ஸ் ஆல். Roman number 5, rearrange the following sentences in sequential order. என்ன கொடுத்துருக்காங்க? cut the sandwich diagonally, spread peanut butter on one side and jelly on the other slice, put the 2 pieces of bread together to make a sandwich, take 2 pieces of bread, peanut butter, jelly and a knife, take a big bite out of the sandwich. ஒரு சாண்ட்விச் வந்து எப்படி வந்து பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஜம்பிள்டாக இருக்குது, இதை வந்து சீக்வன்ஷியலாக நம்ம வந்து எழுத போகிறோம். இப்போ எழுதிடலாம். ஃபஸ்ட் பாயிண்ட், டேக் 2 pieces of bread, peanut butter, jelly and a knife. அடுத்தது put the 2 pieces of bread together to make a sandwich. Number 3, spread peanut butter on one side and jelly on the other side. Fourth point, cut the sandwich diagonally. Fifth point, take a bite out of the sandwich. Okay, so we have arranged it in a sequential order. இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ABCDன்னு சொல்லி dashes கொடுத்துருக்காங்க. In this dashes you have to fill all these things, right? Roman number 6, rearrange the following sentences using the picture clues and write a paragraph using the transitions. இங்கே ஒரு பால் இருக்குது, இங்கே வந்து செஸ்ஸு, இங்கே ஒரு பாய் வந்து செஸ் விளையாண்டுட்ருக்கான், இங்கே வந்து ஒரு கிரவுண்ட்ஸ், ஒரு ஸ்டேடியம் மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து ப்ளே கிரவுண்ட் இருக்குது. இங்கே வந்து என்ன அப்படின்னா
transitions therefore at the same time in addition to that அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம லாஜிக்கல் ஆர்டரில் எழுத போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் பேராகிராஃப் செஞ்ச மாதிரி இதுலேயே செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ராஜா இஸ் குட் அட் ஃபுட்பால். செகண்ட் பாயிண்ட் he does not want to lose his position in his football team. Third point, he practices chess every day. And fourth point is he is interested in chess nowadays. Sorry, third point. First point is Raja is good at football. அதாவது நம்ம ஜம்பிளில் கொடுத்துருக்காங்க, இதை சீக்வன்ஸியலாக பண்ணியிருக்கோம். Number 2, he does not want to lose his position in his football team. And number 3 is he is interested in chess nowadays. He practices chess every day. இந்த 4 லைன்ஸில் வந்து நீங்கள் எடுத்து ஆர்டராக எழுதிக்கலாம். அடுத்தது பேராகிராஃபாக எழுதும்போது we have to add this transitions, அதாவது therefore at the same time in addition to that அப்படின்றத இந்த 4 பாயிண்ட்ஸுக்கு இடையில நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்படி நம்ம ஆட் பண்ணும்பொழுது பேராகிராஃபாக சேஞ்ச் பண்ணும்போது பாருங்கள், ராஜா இஸ் குட் அட் ஃபுட்பால். அட் த சேம் டைம் he does not want to lose his position in his football team. In addition to that, he is interested in chess nowadays. Therefore, he practices chess every day. That's all, very simple paragraph. Roman number 7, we are going to draft a SMS. SMS அப்படின்னா ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ். ஆல்ரெடி ஒரு டாபிக் நம்ம எழுதியிருக்கிறோம். இது வந்து என்ன அப்படின்னா, மொபைலில் வாட்ஸ்அப் நம்ம சென்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ வந்து நிறைய நம்ம ஷார்ட் ஃபார்ம்ஸ் இப்போ யூஸ் பண்ணுறோம். ஏஆர்இஆருக்கு பதிலாக ஆர் போடுறோம், YOURக்கு யூஆர் போடுறோம். அதை வச்சு அதுலேயே அவங்களுக்கு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இங்கே எழுத போகிறோம். ஃபார் யோர் இன்ஃபர்மேஷன், ஐ ஹாவ் காட் 75% in +1 போர்டு எக்ஸாமினேஷன் அப்படின்னு இருக்குது. இதை வந்து நம்ம ஷார்ட் ஃபார்மில் ஒரு SMS வந்து எழுத போகிறோம். See, this is the answer for this question. For your information அப்படின்றத FYI. I have got, உங்களுக்கே தெரியும் ஹாப்பி பர்த்டே அப்படின்றதுக்கு எப்படி நம்ம HBD அப்படின்னு போடுறோம், அது மாதிரி இங்கே வந்து ஃபார் யோர் இன்ஃபர்மேஷன் அப்படின்றதுக்கு FYI. I have அப்படின்றதுக்கு VE got 75% in +1 board exam. Okay, then Roman number 8, read the following story imagining that your teacher reads the story in the class and take notes, write them in the blanks. இப்போது இதில் வந்து நம்ம நோட்ஸ் எடுக்கணும். ஒரு டீச்சர் வந்து உங்களுக்கு கிளாஸில் ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் இப்போது எழுதி காமிக்கிறேன். இப்போ நம்ம நோட்ஸ் வந்து இங்கே எடுத்தாச்சு. நோட்ஸ் பாருங்கள். இப்போ நோட்ஸ் அப்படின்றது எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கதை நம்ம கேட்குறோம் அப்படின்னா அதனுடைய ஷார்ட் ஃபார்மில் நம்ம எழுதணும். அதுக்காக தான் நோட்ஸ் எழுதுகிறோம். பிரியா ஸ்டேயிங் இன் சென்னை, சம்மர் ஹாலிடேஸ், ட்ராவலிங் ஃபர்ஸ்ட் டைம் இன் அ ட்ரெயின். அனிதா and Ria buy the ticket, step down to the train, window seats, first journey, so much fun. That's all. Roman number 8, question number 9, differentiate and tabulate the following into formal letter phrases or expressions and informal letter phrases or expressions ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் 8 phrases கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஃபார்மலாக இன்ஃபார்மலான்னு எழுதணும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஃபார்மல் லெட்டர்னா என்ன, இன்ஃபார்மல் லெட்டர்னா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கணும். ஃபார்மல் லெட்டர் அப்படின்றது வந்து இட் இஸ் ரிட்டன் ஃபார் டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹெட் மாஸ்டர்ஸ், ஹெட் மிஸ்ஸஸ், தென் பிஸ்னஸ் பீப்புளுக்கு எழுதுறது, இல்லை ஒரு தாசில்தாருக்கு, முனிசிபல் கமிஷனருக்கு, கலெக்டருக்கு, ஒரு கம்பெனியோட மேனேஜருக்கு, பேங்க் மேனேஜருக்கு, இதெல்லாமே வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஃபார்மல் லெட்டர்னு சொல்கிறோம். இன்ஃபார்மல் லெட்டர் அப்படின்னா இட் இஸ் ரிட்டன் ஃபார் அவர் பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், கசின்ஸ், இந்த மாதிரி இருக்குது. இவங்களுக்கு வந்து எழுதுறது வந்து இன்ஃபார்மல் லெட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார்மல் லெட்டரில் ஒரு சில ஃப்ரேசஸ் கொஞ்சம் டிக்னிஃபைடாக எழுதுவோம். பட் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ்க்கு அதெல்லாம் நமக்கு அவசியம் கிடையாது. இதை நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே என்ன ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளர் காலமில் யூ ஹாவ் டு ரைட் வெதர் இட் இஸ் ஃபார்மல் ஆர் இன்ஃபார்மல். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரேஸ் பாருங்கள், டியர் சார் ஆர் மேடம் அப்படின்னு இருக்குது. இந்த ஃபார்மல் லெட்டராக இருந்தால் இங்கே எழுதணும், இன்ஃபார்மலாக இருந்தால் இங்கே எழுதணும். ஃபஸ்ட் ஒன் டியர் சார் ஆர் மேடம் என்ன வந்திருக்கு அப்படின்னா ஃபார்மல். ஸோ இங்கே எடுத்து டியர் சார் ஆர் மேடம் அப்படின்னு எழுதுறீங்க. அடுத்தது ஐ எம் ரைட்டிங் டு இன்ஃபார்ம் யூ அப்படின்றது ஃபார்மல். ஸோ அதையும் இங்கே எடுத்து எழுதிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே இப்போ டியர் சார் ஆர் மேடம்ன்றது ஃபார்மல், ஐ எம் ரைட்டிங் டு இன்ஃபார்ம் யூ ஃபார்மல், லவ் சியர்ஸ், yours truly, best regards informal, I just wanted to let you know formal, hi Robert informal, you can call me if you need anything informal, yours sincerely, yours faithfully formal, please do not hesitate to contact me informal. So correct and the relevant boxes la eduthu eludreenga. This is your work. Roman number 8 is over.
Roman number 9, question number 10. Frame a sentence by writing the first letters of the given picture clues in the boxes provided below them அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பிக்சர்ஸ் இருக்குது. இந்த பிக்சர்ஸ்க்கு கீழே நம்ம வந்து ஃபஸ்ட் லெட்டர் எழுதிக்கிறோம். ஃபஸ்ட் ஒன் ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ, சன் எஸ், ஹவுஸ் ஹெச், அண்ட் தென் ஏஎல்எல் ஷால். இது வந்து லாக், அதனால் எல்எல் போட்டிருக்கோம். இது வந்து ஆண்ட்டு. இதில் என்ன அப்படின்னா இந்த கொஷின் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஐ ஷால் மட்டும் இப்போ நான் எழுதியிருக்கேன். இதுக்கப்புறம் இருக்கிறத நீங்கள் அப்படியே பிளாங்காக விட்டு வைங்க. அகைன் வந்து இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, ஒர்க் ஷீட் நம்பர் 14 கெட்ஸ் ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஐ வில் see you in the next worksheet. Bye.